சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு சிவி சண்முகம் அவர்கள் வந்து டெல்லியில் பதவி ரிசைன் பண்ணிட்டாரு, ஸ்டேட்டுக்கு வராரு, அவர் கட்சியை உடைப்பாரு. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம், ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி போவோம், அவர் தான் கூட்டணி கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்காரு. தாவேகாவோட நம்ம கூட்டணியோ ஆதரவோ கொடுத்தா கட்சி மெர்ஜாயிரும். ஒரு காரில் பார்த்தா காணாப்படம் சொன்ன எம்எல்ஏவும் போகிறாரு, தினகரனும் போகிறாரு. இல்லை, திரு சிவி சண்முகம் அவர்களுடைய பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவர் தான் அந்த வேலையை செய்ய போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவ போகுது. டெல்லிக்கு போகிறாரு, அதை ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா எம்பியாக இருந்தாலும் 5 வருஷம் எம்பியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர போகிறாரு அப்படின்னா இவர் தலைமையில் ஒரு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு இவர் மேலே கூடுதலான ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் தான் கொஞ்சம் அந்த தலைமையோடு நெருக்கமில்லாமல் இருக்கிறாரு, ஒரு முரண்பட்டு நிற்கிறாரு. இவர் தலைமையில் ஒரு அணியாக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவரை நோக்கி அதை நான் கேட்குறாங்க. டீ போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புங்கிறது மிக 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 ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. ஆனால் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. குறைந்தபட்சம் இன்னொரு 10 வருஷத்துக்கு விஜயனுடைய அரசியல் தாக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாதா இருக்கும். உறுதி அடித்து சொல்லலாம், தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி விஜய் தமிழ்நாட்டில் அடுத்த 10 வருஷத்துக்கு. தாவேக்கோட சேர்ந்து பார்த்தாலும் ஆல்ரெடி மிர்ஜாயிர மாதிரி தான் இருக்கும் கட்சி. ஆல்ரெடி பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட தோல்விகளை சந்திச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதிமுக நிலை என்னவா இருக்க போகுது, அதிமுக கட்சியே உடையுது அப்படின்லாம் பல்வேறு பார்வைகள் சோஷியல் மீடியா முழுக்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க டிபேட்டபிளாக இருக்குது, பார்த்துட்ருக்குறோம். நம்ம இது குறித்து அவருடைய பார்வையை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பற்றி ஒரு நியூஸ், நம்ம ஏற்கனவே இந்த தகவல் செய்தியை பற்றி பேசியிருக்கோம். எல்லா சேனலும் தகவல் எழுதுறாங்கன்ட்டு. அதில் திரு சிவி சண்முகம் அவர்கள் வந்து டெல்லியில் பதவி ரிசைன் பண்ணிட்டாரு, ஸ்டேட்டுக்கு வராரு, அவர் கட்சியை உடைப்பார், இல்லை எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சியை உடைப்பார், இல்லை கட்சி ஒன்றா தான் இருக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க, ஆட்சியை அவங்க தான் அமைப்பாங்கன்னு பட்டியலே போட்டுட்டு வரலாம். அதிமுகவினுடைய நிலை என்னவா இருக்குது? இல்லை, அதிமுக முதல்ல இந்த தோல்வி நம்ம ஏற்கனவே நம்ம வான் பண்ணோம். இந்த தேர்தலில் அதிமுக பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம வான் பண்ணோம். நம்ம நிறைய அதிமுக நண்பர்கள் என்ற கோச்சிக்கிட்டாங்க. அது யாரால? தாவேகாவாலையா இல்லை அதிமுகவாலையா? இல்லை, அதிமுகனால தான். அதிமுக சரியான கூட்டணியை கட்டமைக்காமல் தவறியதன் விளைவு அவங்க தொடர்ந்து தோல்வி செஞ்சுட்டு இருக்காங்க. தோல்வி சந்திச்சு அதே கூட்டணியோட ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணி மறுபரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சது 2019, 21, 24, 26 வரிசையாக தோல்வி. அப்போ ஒரு தேர்தல், ஒரு கூட்டணி வெற்றிகரமாக நமக்கு இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு அந்த கூட்டணி மாற்றி அனுப்பாங்க. முதல்ல அந்த இடத்துல இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது தவறிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ 2வது, கட்சியில் ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் இல்லை, பெண்கள் ஓட்டு பெருசாக இல்லை, இளைஞர்கள் ஓட்டு பெருசாக இல்லை. அதிமுகவில் பெண்கள் ஓட்டு இல்லையா? இப்போ இல்லை. தலித் இளைஞர்கள் ஓட்டு இல்லையா, முஸ்லாமியர் ஓட்டு கிடையாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடையாது, காமன் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு கிடையாது. இதெல்லாம் பலகீனத்தோடு நீங்கள் தேர்தல் சந்திக்க போகிறீங்க. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. விஜய் உங்கள் வாக்குகளை பெருசாக அறுவடை பண்ண போகிறார். விஜய் பேசக்கூடிய அரசியல், அதிமுக அரசியல், எம்ஜிஆர் அரசியல், ஜெயலலிதா அரசியல், அவங்க பேசின அதே தீய சக்தி திமுக நோக்கி பேசுகிறாரு, உங்களை காலி பண்ண போகிறாருங்கிறத நம்ம பேசினோம். ரிசல்ட்டு அந்த கவுண்டிங் வந்த அன்றைக்கே கூட ஒரு முக்கியமான தொலைக்காட்சி சேனலில் டிபேட் நடந்துச்சு. அதிமுக சார்பில் கலந்து கொண்டவங்க கூட சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சேலஞ்சு, நீங்கள் எப்படி சொல்லலாம் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகணும்னு நீங்கள் என்ன பெட் கட்டுறீங்களா, உங்களுக்கு எனக்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு என்னுடைய அனலைஸை தான் சொல்கிறேன், என்னுடைய ஆசையை சொல்லலை. பாருங்கள், அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிடும். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பலகீனத்தை, பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னு. உங்களுக்கு எனக்கு போட்டி பார்த்துருவோம், நம்ம எப்படி தான் ஏதாவது டிபேட்டில் சந்திக்க தானே போகிறோம் அப்படின்ற சேலஞ்ச் பண்ணிட்டு போனாங்க. நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, நம்ம களத்தில் எடுக்கக்கூடிய யதார்த்தத்தை சொல்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக, ஒரு இரும்பு கோட்டையாக, யாரையும் கடுமையாக எந்த முன்னப்பின்ன வரக்கூடிய நல்லது கெட்டதை பார்க்காம எதிர்த்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு கட்சி பலகீனமாக இருக்குது, தொடர்ந்து தோல்வி சந்திச்சிருக்கு. ஒரு கூட்டணியை சரியாக அங்கே உருவாக்க முடியல, பெருசாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இல்லை, ஆதரவு இல்லை. அப்படிங்கிற போது அந்த கட்சி பெரிய அளவில் தோல்வி சந்திக்குன்னு சொல்கிறோம். 108 விஜய் நிற்கிறாரு, இவர் 47 நிற்கிறாங்க, அவங்க 74 அப்படின்னு நிற்கிறாப்ப யாருடைய என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்ன பண்ணாங்கன்னா அதிமுக கூட்டணி கூட தான் விஜய் போவார். இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து வெளியே வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க, கூட்டணி ஆச்சு. விஜய் வந்து முதலமைச்சர் அவர், எடப்பாடி பழனிசாமி வேறு கட்சியோட ஆதரவு
துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பார்க்குறப்ப விஜய் வந்து ஒரு செகுலர் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறார். அந்த அரசியல் வேண்டாம், என்டிஎல் இருக்கக்கூடிய யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த அரசியலை கையில் விட்டுட்டு விஜய் வந்து இந்த பக்கம் போகிறார். இந்த பக்கம் போய் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிக்கிறாரு. திமுகவை தனிமை அதுக்குள்ளே ஒரு அரசியல் வச்சுங்களேன். திமுக விஜய் செய்கிறதே வந்து திமுகவை தனிமைப்படுத்துங்கிற ஒரு அரசியல் தான். அதே நேரத்தில் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் அவர் நிரந்தரமாக இருப்பாராங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டு ஜெயிக்கிறார். ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ண பிறகு இந்த இருக்கக்கூடிய அந்த 54 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அரசியல் என்ன அடுத்து? எதிர்கட்சியாக கூட இல்லை, எதிர்கட்சியாக திமுக தான் இருக்குது. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, யாரை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது இவங்க ஒரு குரூப் வந்து தாவேகாக்கு போகலாம். தாவேகாக்கு போகலாம் மீன்ஸ் இந்த 2/3 மெஜாரிட்டி கான்செப்ட் இல்லை மொத்தமாகவே தாவேகாக்கு ஆதரவு கொடுப்போம், ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி போவோம், அவர் தான் கூட்டணி கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கார். தாவேகாவோட நம்ம கூட்டணியோ ஆதரவோ கொடுத்தா கட்சி மெர்ஜ் ஆயிரும். ஏற்கனவே பாதி போயிடுச்சு, பாதி அதிமுக அங்கே போயிடுச்சு, மெர்ஜ் ஆயிரும், நமக்கான இதே போயிடும். நம்ம இப்படியே ஒரு எதிர்கட்சியாகவே மெயின்டைன் பண்ணுவோம்னு நினைக்கிறார். ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு எப்படி பதவி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் அங்கே வந்து கட்சியில் ஒன் தேடாக பிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது பல பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது விஜய் ஏற்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நிமிடத்துக்கு நிமிடம் வந்து பொதுவாக பார்க்குறப்ப இந்த 3-4 நாட்களாக தொலைக்காட்சி சேனலில் பார்க்குறப்ப பிரேக்கிங் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அமமுகவுடைய ஒரு வேட்பாளர் தூக்கி போயிட்டாங்கன்னு வந்து அது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். அதாவது ஆளுநர் மாளிகைக்கு படார்னு டிடி தினகரன் வர்றாரு. எங்கள் சின்னத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏவை காணுங்க, ஃபோன் சுவிச் ஆஃப், அவர் கண்டுபிடிச்சிக்கணும்னு ஆளுநர்கிட்ட போய் கண்டுபிடி கேட்குறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா 2 கார் உள்ள போகுது. ஒரு காரில் பார்த்தா காணாப்படம்னு சொன்ன எம்எல்ஏவும் போகிறார், விஜய் இவர் டிடி தினகரனும் போகிறார். போயிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுல பார்க்குறப்ப நான் வந்து இது பண்ணிட்டேன், நான் வந்து திருச்சி பாண்டிச்சேரியில் இருந்தேன், வரவரில் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால ட்ரை பண்ணேன்னு ஏதோ சொல்கிறாரு. சொல்லிட்டு தாவேகா வந்து நான் கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு போலியான லெட்டர் கொடுத்துருக்காங்க, நான் கையெழுத்தே போடலைன்னு சொல்லிட்டு காமராஜ் அப்படின்ட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா டிவிகே தரப்புல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த காமராஜ் காருக்குள்ள வச்சு ஆதரவு தரணும் லெட்டர் எழுதுறாரு, அதை வீடியோ எடுத்துக்காங்க. குதிரை பேரம். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் திருப்பி டிடி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட் வச்சு என்ன சொல்கிறாரு, இல்லை அது வந்து ஏஐ வீடியோ அப்படிங்கிறாரு. இப்போ போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இந்த ஆட்சியில் வந்து குதிரை பேரம் நடக்குது, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சரியான சூழல் இல்லை, கவர்னர் ஆட்சி கொண்டு வாங்கங்கிற மாதிரி கொண்டு வந்து நிற்க போகிறாங்க. அதுதான் அதை நோக்கி தான் போகுது. இப்போ டிடி தினகரன் இந்த வேலையை செஞ்சது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது போக இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குது, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு காமிச்சு இதை வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு கொண்டு வரதுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி அதோட டெட் அண்ட் அது கூட தெரிஞ்சிடும், ஒன்று பிரசிடென்ட் ரூலா இல்லை வேறு யாரும் பதவி வைக்க போகிறாங்கன்னு. அதிமுகவில் ஒரு குழு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக போகக்கூடிய காலத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்த கட்ட அரசியலை அவங்களுக்கான அரசியலை அவங்க நடத்துறதுக்கு அது தேவைப்படுது. அப்போ ஏதாவது ஒரு குழு தனியாக பிரிஞ்சு ஏன்னா ஒரு ஆள் போனால் கட்சி தாவல் தடை சட்டம் வரும். இப்போ 1 தேடாக போனீங்கன்னா தனியாக போனால் தகராறு, மொத்தமாக போனால் வரலாறு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 1 தேடாக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார் இதில் இந்த ஹோல் இஷ்யூவில் திரு சிவி சண்முகம் அவர்களுடைய பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன? மீடியா வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இல்லை அவர் தான் அந்த வேலையை செய்ய போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக போகுது. டெல்லிக்கு போகிறாரு, அதை ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா எம்பியாக இருந்தாலும் 5 வருஷம் எம்பியாக இருக்கலாம், அதை விட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர போகிறாரு அப்படின்னா இவர் தலைமையில் ஒரு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு இவர் மேலே கூடுதலான ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் தான் கொஞ்சம் அந்த தலைமையோடு நெருக்கமில்லாமல் இருக்கிறாரு, ஒரு முரண்பட்டு நிற்கிறாரு, இவர் தலைமையில் ஒரு அணியாக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவரை நோக்கி அதை நான் கேட்குறாங்க. பட் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இந்த 2 கட்சியுமே தோத்துருக்கு, ஜெயிச்சிருக்கு, திரும்ப ஜெயிப்பாங்க, வருவாங்க. இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வெற்றியை, ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றியை அதிமுகவும் சரி திமுகவும் சரி தன்னுடைய கட்டமைப்புகளை மொத்தமாக இடிச்சிட்டு புதுசாக கட்டணும். ஆயிடுமே 20 வருஷம். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா தான் 5 வருஷமாக போகும். முதலில் இப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப ஒரு கட்சியில் ஒருத்தர் திடீர்னு சேர்ந்தாருன்னா எம்எல்ஏ ஆயிடுவார், எம்பி ஆயிடுவார், மாவட்ட செயலர் ஆயிடுவார். சொல்லுவாங்க அந்த மாதிரி டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருந்தாப்புல நாளைக்கு காலையில் பார்த்தா எம்எல்ஏன்ட்டாங்க, அவர் எம்எல்ஏ படத்துக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தா மினிஸ்டர்ன்ட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அதிரடியான விஷயங்கள் நடக்கும். அப்போ கட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும். இளைஞர்கள் பெருசாக வந்தாங்க, பெண்கள் பெருசாக வந்தாங்க. கட்சியில் போனால் ஏதாவது பதவி அடைச்சிருப்பா, எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவ் வேலை செய்கிற ஆட்களை தட்டி தூக்கி அவங்க ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மேலே பார்த்துட்டு ஒரு பெரிய கிரேஸில் ஒரு பெண்கள் பெரிய எல்லாம் வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி. பழைய ஃபார்மெட்லேயே இவங்க வந்து சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, காசை பார்த்து
அவனுடைய அந்த ஏரியாவில் இருக்கிற செல்வாக்கை பார்த்து வேட்பாளரை போட்டு அப்படின்னா அவன் போய் நான் இருந்து 1-20 வருஷம் கழிச்சு நான் எப்போ எம்எல்ஏ ஆகுது, எப்போ எம்பி ஆகுது, கவுன்சிலர் ஆகுது, அது இந்த அரசியல் கை காசை போட்டு செலவழிச்சு இந்த அரசியல் பண்ணணுமான்னு ஒதுங்கிறாங்க. அப்போ ரெண்டாவது அவங்க மேலே உள்ள ஒரு கிரைஸில் யாரும் உள்ளே வரதில்லை. பேச்சை கேட்டோ அவங்களை பார்த்தோ அவங்க மேலே உள்ள ஒரு ஈர்ப்பில் ஏற்பட்டு வரக்கூடிய ஆட்களும் அங்கே இல்லை, அப்படி தலைவர்களும் அங்கே இல்லை. அப்படிங்கும்போது அதிமுக ரொம்ப அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. திமுகவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. திமுகவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஆட்களுக்கு பெருசாக அங்கே வழி விடுறதில்ல, இளைஞர்களுக்கான வழி விடுறதில்ல. அங்கே ஒரு பெரிய அந்த கட்டமைப்போடு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பதவிக்கு வரணும்னா இத்தனை ஸ்டேஜ் தாண்டி வரணும். நீங்கள் முதல்ல கிளை செயலாளர் இருக்கணும், அப்புறம் பொதுச் செயலாளராக இருக்கணும், ஒன்றிய செயலாளர்னா மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இத்தனை ஸ்டேட்டுக்கு பிறகு இத்தனை கட்டமைப்பு தாண்டி வரணும், உங்களை ஒரு மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். எத்தனை வருஷம் அதுக்கு குறிப்பாக அவங்க வாரிசு தான் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு கிரேட் இருக்குது. ஆனால் 2026 வரைக்கும் இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருந்திருக்கு ரெண்டு கட்சிக்குமே. இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே 26 வரைக்கும் இருந்துச்சு? இந்த தேர்தலில் தானே சார் இது பிரச்சனையாகுது. அதுதான் வெடிச்சு செதறிச்சு. இதெல்லாம் வெடிச்சு செதறினது தான் ரிசல்ட். இந்த கட்டமைப்புகள்லாம் வேண்டாம் அப்படின்னு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவன் இந்த அரசியல் வேண்டாங்கிறது தான் வெடிச்சு செதறி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அது வரைக்கும் ஒரு ஆப்ஷன் கிடைக்காம இருந்திருக்கு. அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு இன்னொரு ஆப்ஷன் இல்லாமல் தேடிக்கிட்டு இருந்திருக்கான். வேறு வழி இல்லாமல் போட்டுட்டே இருந்திருக்கான். இன்னொரு ஆப்ஷன் வந்தோடனே மொத்தமாக அங்கே போயிட்டான். விஜய் போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புங்கிறது மிக 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 ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. ஆனால் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. குறைந்தபட்சம் இன்னொரு 10 வருஷத்துக்கு விஜயினுடைய அரசியல் தாக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். உறுதியாக அடித்து சொல்லலாம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி விஜய் தமிழ்நாட்டில் அடுத்த 10 வருஷத்துக்கு. ஆனால் அது அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு? தேர்தல் நேரத்தில் லீவ் போடுற மாதிரி இப்போ லீவு போடுறாரா? இது அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாரு? முதல்ல வந்து ஒரு ஃப்ளெக்சபிளாக இருக்கணும், டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்கணும், எந்த நேரத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய எளிதான கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். இதெல்லாம் அவர் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு 10 வருடத்திற்கு இவரை அசைத்து கொள்ள முடியாத தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் ஓட்டு பெருசாக இருக்குது, இளைஞர்கள் ஓட்டு பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது நடுத்தர வயதை தாண்டியவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆப்ஷன் இல்லாமல் வரக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறது அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. பிரைமரியாக வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பேசினாலும் திமுக தான் தங்களுக்கான ஒரே எதிரின்னு காமிச்சிக்கிட்டாலும் இங்கே நீங்கள் சொல்கிற கருத்துப்படி எடுத்துக்கிட்டால் அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு இந்த தாவேக்காவுடைய அரசியல்னால. இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது ஸ்மார்ட்டான முடிவா? ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த தோல்விக்கு வந்து இபிஎஸ் அவர்களுடைய அந்த ஸ்டபர்னஸ் தான் காரணம்ன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக ஒன்றா சேர்ந்து செயல்படுங்கிறது வந்து அது ஒரு சூசைட் அட்டம்ப்ட். தாவே கூட சேர்றதா? இல்லை திமுக அதிமுக சேர்ந்து சொல்கிறேன். அதிமுக இல்லை, தாவேக்கா கூட சேர்ந்து செயல்பட்டா? தாவேக்கா கூட சேர்ந்து பார்த்தாலும் ஆல்ரெடி மிர்ஜா ஆகிற மாதிரி தான் இருக்கும் கட்சி. இப்போ ஆல்ரெடி பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ சேர்ந்து செயல்படுறதுங்கிற போது எடப்பாடி பழனிசாமி தலைவராக விஜய் ஏற்றுக்குருவாரா? அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. நான் சீனியர் நிர்வாகி இத்தனை வருஷமாக வந்திருக்கேன், விஜய் முதலமைச்சராக இருக்கேனுங்க, நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கேன்னு ஒத்துக்குருவாரா? அங்கேயும் ஒரு முட்டல் மோதல் வரும்ல. அங்கேயுமே ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. அதை எப்படி ஃபில் பண்ணுவீங்க? அப்போ இவர்கள் தங்களை கட்சியில் அடுத்த இளைஞர்களுக்கான வழி விட்டு கொடுத்து இளைஞர்களை தலைவராக்கி இளைஞர்களுக்கு பதவிகளை கொடுத்து அந்த இளைஞர்கள் மூலிமா கட்சியை வளர்த்தெடுக்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும். அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாமா, இந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாமா, அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாமாங்கிறது தான் கட்சி வளராது. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை நீங்கள் வளர்க்கெடுக்கணும்னா உங்கள் கட்சிக்கு இப்போ நான் அதிமுகவுக்கு நான் மெம்பர் ஆகணும். எதுக்கு வரணும்? திமுகவை நான் மெம்பர் ஆகணும். எதுக்கு வரணும்? எனக்கு அந்த கொள்கை ஈர்க்கப்பட்டுச்சான். கொள்கையும் யாருக்கும் பல பேருக்கு தெரியாது. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய ஸ்பீச் பிடிக்கும், அம்மா போல்ட்னஸ் பிடிக்கும், தைரியமாக ஒரு முடிவு எடுப்பாங்க, அதனால் எங்களுக்கு பிடிக்கும். எதிர்ப்பு நான் திமுக பிடிக்கலன்னா இங்கே போகிறேன் அதிமுக இருக்கும். இப்போ கலைஞர் இருந்தால் கலைஞருடைய பேச்சு அந்த ஆற்றல் அவருடைய அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால திமுக இது பிடிக்கல நான் இந்த பக்கம், இதை பிடிக்கலாம் அந்த பக்கம் வருவாங்க. இப்போ நான் ஒருத்தன் போகணும்னு நினைக்கிறப்ப அவனுக்கு என்னத்துக்கு எதுக்கு போகிறான்? திமுகவுக்கு அதிமுக ஒருத்தன் போகிறோன்னு நினைக்கிறான். ஒரு இளைஞர் போகிறான், அரசியல் ஆசை வந்துருச்சு, அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான், களத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். யாரை சூஸ் பண்ணுவாங்க? டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எல்லாரும். டிவிக்கே நாம் தமிழர் இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? இங்கே எங்கே உங்களுக்கு சிக்கல் இருக்குது? இப்போ இளைஞர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மேக்னெட் அங்கே இல்லை. ஓகே, அது விஜய்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட ஏன் இருக்குன்னா ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், சினிமா லீடர். அவனுக்கு அதான் அதை சுற்றி தான் இருக்கும். அதை பார்த்து உள்ளே வர்றான். பெருசாக விஜய் கொள்கைக்கு வரல. விஜய் சொன்னக்கூடிய அந்த ஸ்பீச்சை கேட்டோ, விஜய் சொன்னக்கூடிய அந்த ஆக்ரோஷமான கருத்துக்களை உள்வாங்கி நம்ம நிரம்பு படைச்சி போயெல்லாம் வரல. விஜய் நல்லா இருக்கார். போனால் விஜய் கட்சியில் போனால் ஏதாவது பதவி வாங்கலாம், போஸ்டிங் வாங்கலாம், ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம், ஃப்ளெக்சிபிளாக ஒரு அரசியல் பண்ணுவோம், ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு கையில் காப்பு போட்டு ஒரு ப்ளீச் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு உள்ளே வர்றான். அது தப்பு கிடையாது. அது ஒரு கால இடைவெளி அப்படி சேஞ்ச் ஆகும் சைக்கிளிங். மேபி இதுதான் நியூவாக கூட இருக்கலாம், நியூ பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். ஆமாம், இதுதான் அடுத்த அரசியலுக்கான களம் தளம் எல்லாம் தான். இதை ஃபாலோ பண்ணி மற்ற கட்சியும் வளர்த்தெடுக்கணும். ஓகே.
ஏன்னா அடுத்தடுத்து நீங்களும் எப்படி இளைஞர்களை வழிவிடுங்க, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க, இளைஞர்களை ஆதரிங்க, கை தூக்கி விடுங்க, பேசக்கூடிய ஆட்களை, உங்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்னடா இவன் ஒருத்தன் வந்துட்டான்னு மூஞ்சியை தூக்காதீங்க, நமக்கு போட்டி ஒருத்தன் வந்துருவானோன்ற மாதிரியான அந்த உள்ளடி வேலை பண்ணி தான் 2 கட்சிகளும் இன்னைக்கு இனியது உட்காந்துருக்கு. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து திமுக அதிமுக இணையிறது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்னீங்க. ஏன் அப்படி? எல்லாமே திராவிட கட்சி தானே. திராவிட கட்சியாக தான் ஐடியாலஜி என்ன இருக்குது? அதிமுகவுடைய ஐடியாலஜியே வந்து திமுக திருப்பி தான். திமுக வந்து அண்ணா ஆரம்பித்த கட்சி, அது வந்து அதுலேருந்து பிரிஞ்சு போன கட்சி அதிமுக. அன்னைக்கு வந்து 1980 காலகட்டங்கள்லேயே சேர்றதுக்கான ஏற்பாடுகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த 2 குடும்பமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க, அவங்க குடும்பம் குட்டின்னு பெருசாக வளர்ந்துருச்சு, ஒன்றா திருப்பி சேர முடியுமா உங்களுக்கு? மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி வர முடியாதா? மாயாண்டி குடும்பத்தார் 2 குடும்பமே இன்னைக்கு பலகீனமாக இருக்கே, எப்படி சேர முடியும்? அப்போ தொண்டர்களே வேறு வேறு தலகங்களுக்கு மாறி போயிட்டு. இல்லை, ஒருவேளை இவங்க கூட்டணி வச்சா அந்த தொண்டர்கள் வந்து, இல்லை பொதுமக்கள் எடுத்துப்போமே, கூட்டணி வச்சா பொதுமக்கள் வந்து பரவாயில்ல எதிர்த்து போடுவோம்னு நினைப்பாங்களா? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க வேண்டாம் அப்படின்னு சந்தர்ப்பவாதமாக தான் பார்ப்பாங்க. ஓகே, பெருசாக வந்து பார்த்தீங்களா, நேற்று வந்து விஜய காலி பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் உள்நாள் சேரலன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக 2 பேரும் சேர்ந்து போராடி இருக்கீங்களா? ஆனால் இல்லையே, விஜய்க்காக 2 பேரும் ஒன்று சேருங்கன்னா சந்தர்ப்பவாதம். விஜய் தான் இன்னும் பிகர் இமேஜ். ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, உரைநாடு உரை தேர்தலில் அதிமுக நிலைப்பாடு வேணாங்கிறது. அதிமுக நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன். அதிமுக நிலைப்பாடு, எடப்பாடி நிலைப்பாடு என்ன? அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்கன்றார் அவர். தென் மாநிலங்கள்லாம் பாதிக்காதுன்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து கொள்கை கருத்தியல் ரீதியாக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களே. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனை காமனாக ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னா ரைட், ஓகே. இப்போ விஜய் எதுக்கிறதுக்காக ஒன்று சேரணும்னா அது என்ன அர்த்தம்? ஓகே, இது ஐடியாலஜிக்கலாகவே இல்லையே. தனிப்பட்ட உங்களுடைய ஒரு லாபத்துக்காக நீங்கள் சேர்றீங்கன்னா அது சந்தர்ப்பவாத கூட்டணி தானே, அது மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அது 2 கட்சிக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னடை தான். ஓகே, எனக்கு வந்து என்னென்னா சார், சாய் அபியங்கர் அவர்கள் வந்து மியூசிக் போட்டப்போ இது செட் ஆகல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கார். தாவேக அரசியல் நிறைய பேர் விமர்சித்தாங்க, இன்றைக்கி அவங்க தான் 108 வச்சுருக்கிறாங்க. ஸோ நியூ நார்ம்ஸ் எல்லா துறையிலையுமே மாறிட்டு வருது அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வந்து தெளிவாக சொன்னதுக்கு, உங்களுடைய நேரத்தை செலவிட்டதுக்கு நன்றி சார்.